வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விஜய் குறித்து ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார். விஜய் குறித்து நாமளும் விமர்சனங்களை வைக்கிறோம். ஏன்னா ஒரு அரசியலற்ற தன்மை இருக்குது. உதிரிகளை எல்லாரையும் கட்சியில் சேர்க்குறாங்க. அந்த உதிரியெல்லாம் சேர்ந்து ஆண்கள் பெண்கள் எல்லோருமே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்கங்கிற விமர்சனத்தை நான் தொடர்ச்சியாக முன்வைக்கிறேன். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் மாநிலத்தையும் நேசிக்கிற நம்மளால் இந்த மாதிரி நடிகர்கள் பின்னால் வருகின்ற கூட்டம் ரொம்ப ஆபத்து. அது வலதுசாரிகளின் கைப்பாவையாக தான் இவர் போவார் அப்படிங்கிறத இந்த கணவரை நான் உறுதியாக சொல்கிறேன். தொடர்ந்து அதை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் பாஜக மாநில தலைவர் விமர்சனம் வச்சுருக்காரு. இதில் என்னென்னா பாஜகவை விஜய் ஒன்றும் விமர்சிக்கல. அது பெரிய காமெடி. அவர் ஏதோ பாஜக விமர்சிக்கிற மாதிரி. அவர் கட்சி தொடங்கின காலம் விட்டு மாநில அரசை மட்டும்தான் விமர்சிப்பார். பாண்டிச்சேரிக்கே போனாலும் தமிழ்நாடு மாநில அரசு தான் விமர்சிப்பார். பாண்டிச்சேரி மாநில அரசில் பீகார், மும்பை, அமெரிக்கா, மலேசியா எங்கே போனாலும் இதை தான் விமர்சனம் பண்ணுவார். அவர் ஏதோ பாஜகவுக்கு எதிரி மாதிரி காமிச்சிக்க ஒரு அப்பப்போ போது ஒரு நாடகங்கள் நடக்கும் இல்லையா. திடீர்னு பார்த்தீங்கன்னா நைனா நல்லா கவனித்து பாருங்கள். கருத்தியலாக விஜய் யாராலும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா அவர் கருத்தியல் கிடையாது. இல்லை அவர் என்ன இந்துத்துவாவுக்கு எதிரானவரா, இல்லை திராவிட இயக்கம் குறித்து ஏதாவது பேச தெரிஞ்சவரா, இடதுசாரி அரசியல் என்றால் என்னென்னு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏகாதிபத்தியம் எதுவுமே தெரியாது. மாநில சுயாட்சி, ஜிஎஸ்டி வரினா என்ன வரிங்கிறாங்களே, ஏன் திருப்பூரை போராடிக்கிட்டு இருக்காங்க? ட்ரம்ப் ஏதோ வரி போட்டிருக்காராமே, என்ன வரி, ஏன் திருப்பூர் பாதிக்குது? பங்களாதேஷ் சர்க்காரனுக்கு வரி சலுகை விதிச்சா இந்தியாவுக்கு பாதிக்குங்கிறாங்களே, அது ஏன் பாதிக்க போகுது? இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க. அவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் திமுக சரியில்லை அவ்வளோ தூக்கத்தில் இருந்து கேட்டால் கூட அதான் பேசுவார். அதை தவிர்த்து அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ நாம் அவரை அரசியலற்றவர், ஆபத்தானவர், வலதுசாரிகளின் கைப்பாவை, ஒரு பணக்காரர், கோடீஸ்வரர், மக்களை ஏமாற்ற வருகிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்கிறோம். நைனா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம பனையூர் விட்டு வெளியே வாங்க, நீங்கள் முதல் அரசியல் செய்யணும்னா மக்கள்கிட்ட வாங்குங்கிறோம். அவர் என்ன சொல்லிட்டார், முதல் நீ திரிஷா விட்டு வெளியே வான்ட்டாங்க. இது ரொம்ப ஒரு ஆபாசமான விமர்சனமாக போயிடுச்சு. அதை நம்ம ஏற்க முடியாது. அது விஜயை நோக்கி எழுப்புறாருங்கிறதுக்காண்டி பரவாயில்ல, விஜயை தானே திட்டுறீங்க, கேவலமாக திட்டுங்க, ஆபாசமாக திட்டுங்கன்னு சொல்ல முடியாது. இது விஜய்ங்கிற தனிப்பட்ட நபர் சார்ந்த பிரச்சனை கிடையாது. திரிஷாங்கிற தனிப்பட்ட நபர் சார்ந்த பிரச்சனை கிடையாது. ஒரு பொது வெளியில் இருக்கின்ற பெண், திரைத்துறையோ அரசியலோ சமூக வெளியோ அலுவலகமோ, ஒரு வீட்டை விட்டு வெளியே வர பெண்ங்கிறவ கொஞ்சம் இப்படி தான் இருப்பா. பொண்ணுங்கிறவ வேலைக்கு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், சமையல் வேலை பார்க்கணும், பிள்ளை பத்து தரணும், அடக்குடக்கமாக இருக்கணும், வீட்டுக்கு யாரும் ஆம்பளைக்கு வந்தால் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும், அரசியல் பேசக்கூடாது, சமூக விஷயங்களை கலந்துக்கக்கூடாதுங்கிற பெண்ணடிமைத்தன மனநிலை இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான். சும்மா வெளியே பெண்களை பார்த்து வாங்க வணக்கன்னு வச்சாலுமே உள்ளுக்குள்ளே தனியாக வெளியே வந்திருக்காளா ஒரு லேடி. ஒரு பொண்ணு ஆஃபீஸை விட்டு இவ்வளோ தூரம் ஆஃபீஸுக்கு போகிறான்னா போயிட்டு 8 மணிக்கு தான் வருது, புருஷங்கார என்ன பண்ணுறான், இப்படிங்கிற அந்த கேவலமான ஆணாதிக்க புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம். நாங்கள் விஜய் திரிஷாங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு பொது வெளியில் இருக்க ஆணையும் பெண்ணையும் நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. விஜய்க்கும் திரிஷாவுக்கும் என்ன உறவுங்கிறது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். உடனே அவர் பொண்டாட்டியோட இருக்கிறாரா, பிள்ளைங்களோட இருக்கிறார், இது எதுக்கு நமக்கு? ஒரு அரசியல் களத்துக்கு வரவர்கிட்ட உன்ட்ட என்ன அரசியல் இருக்குது, என்ன சித்தாந்தம் இருக்குது, என்ன கொள்கை இருக்குன்னு தான் பேசணுமே ஒழிய இன்னொரு பெண்ணை குறிப்பிட்டு பண்ணக்கூடாது. நம்ம விமர்சனம் வைப்போம். என்ன விமர்சனம் வைக்கிறா, நடிகர்களை போய் தனி விமானத்தில் போய் பார்க்குறாருங்கிறது நம்ம விமர்சனம். அது அரசியல் விமர்சனம் தான். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல, கரூர் வரல, இப்போ சேலத்தில் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, இதுக்கெல்லாம் வராத விஜய் தனி விமானம் எடுத்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறாரு, திரிஷாவோட பர்த்டேக்கு போகிறாரு, அந்த ஜெகன்மோகன் ரெட்டி கல்யாணத்துக்கு போகிறாரு. இதே நான் விமர்சனமாக வைக்கிறேன். இதெல்லாம் தனிப்பட்ட விமர்சனங்கள் கிடையாது. நடிகைகளை பார்ப்பதற்காக மட்டும் போக முடியுதா, மக்களை பார்க்க முடியலையா அப்படின்னு கேட்பது தப்பு கிடையாது. ஆனால் திரிஷா விட்டு வெளியே வானா நீ அது அவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு தவறான உறவு இருப்பது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நைனா நாகேந்திரன் சொல்கிறார். முதல்ல இது குறித்த ஆராய்ச்சியே தப்புங்கிற. திரிஷா அவருக்குன்ற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அவரை இவரோட நீங்கள் பொருத்தி பேசக்கூடாது. அது உண்மையா பொய்யா அது நமக்கு தேவையில்லைங்கிற. இந்த ஆராய்ச்சியை விடுங்கிற. ஒரு பெண் யாரோட இருக்கணும், அவங்க திருமணம் ஆனவங்களா, திருமணம் பண்ணிக்கணுமா, குழந்தை பெற்றுக்கணுமா, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? திரிஷா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு குறியீடு. நான் பொதுவாக எல்லா பெண்களுக்கும் சேர்த்தே கேட்குறேன். 40-45 வயசு வரையும் ஒரு லேடி திருமணம் ஆகாமல் இருக்காங்க, இருந்துட்டு போகிறாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? நமக்கு என்னப்பா பிரச்சனை? அதனால் திருமணம் ஆகுறாங்க, ஆகலை, விவகாரத்தை வாங்கிக்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணலை, அதனால் என்ன, இல்லை சேர்ந்தே வாழ்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அதையே நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும், சேர்ந்து வாழக்கூடாது, பிள்ளை பத்துக்கணுங்கிறது நீங்கள் ஏன் தீர்மானிக்கிறீங்க? அதுவும் பொது வெளிக்கு ஒரு பெண் வந்துட்டா உடனே அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு நீ யாருன்னு தெரியாதா அப்படிங்கிறது. ஒரு பெண் மீது விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, விமர்சனம் வச்சா அரசியல் ரீதியான விமர்சனம் வைங்க.
இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு எத்தனை கணவர், அவங்க கல்யாணமானவங்களா, குழந்தை பெற்றவங்களா, இவங்க அதுக்கு நைட்டு 11 மணிக்கு அங்கே போகிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாதது. இப்போ நீங்கள் விஜய் திரிஷா 2 பேரையும் நாங்கள் அவமானப்படுத்துவதாக நினைத்துட்டு பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பெண்கள் எல்லோருடைய கண்ணியத்தை நீங்கள் இழிவுபடுத்தி பேசியிருக்கீங்க. அதனால்தான் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பொது வெளியில் ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்க அரசியலை நம்ம விமர்சிக்கலாம், விமர்சிக்காமல் இருக்கலாம், அதுக்காக அவர்களை இழிவுபடுத்தி பேசலாமா? நல்ல கேள்வி தான் இது. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. தனக்கு பிடிக்காத, தான் எந்த கட்சியை எதிர்க்கிறோமோ அந்த கட்சியில் உள்ள பெண்களுக்காகவும் அந்த கட்சியை பற்றி தவறான வார்த்தை வரும்போது அதை நம்ம காப்பாற்றணும். கண்ணிய குறைவாக எந்த யாரை இழிவுபடுத்தினாலும் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பொது வெளியில் உள்ள நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள், ஜனநாயகவாதிகள் எல்லோருக்கும் உண்டு. அதனால் விஜயை விமர்சிப்பது என்பது வேற, அவருடைய தனிப்பட்ட அந்தரங்கம் இதெல்லாம் பேசுவது என்பது வேற. விஜய் அவர்கள் திருமணமாகி சேர்ந்து இருக்காரா சேர்ந்து இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லாது. அவங்க மனைவி ஃபாரின்ல இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபாரின்ல இருப்பாங்க, நாளைக்கு இவர் ஃபாரின் போவார், அவங்க வருவாங்க, பசங்க, அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை பாஸ். அவங்க ஒரு பொது வெளியில் பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக ஐயோ நம்ம பிரிஞ்சு போனால் சமுதாயம் தப்பாக பேசுவேன்னு சேர்ந்தே வாழணுமா? அவங்களுக்கு மனது ஒப்பவில்லை என்றால் பிரிந்து போகலாமே. சட்டமே அதை அனுமதிக்குதே, சட்டமே அதை அனுமதிக்குது. இல்லை உங்கள்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டு தான் பிரிஞ்சு போகணுமா? சார் என் ஒய்ஃபோட ஒரு 5 வருஷம் பேச்சு வழக்கு இல்லாமல் இருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படி உங்கள்கிட்ட சொல்லணுமா? யாரும் அப்படி தான் அனுமதி வாங்கணுமா? அது இதெல்லாம் ஏன், இதெல்லாம் என்ன பேச்சு? திரிஷாவை விட்டு வெளியே வா, பனையறையை விட்டு வெளியே வாங்கிறது நம்மளுடைய முழக்கம். ஒரு பண்ணையார் அரசியல் செய்கிற, மன்னராட்சி அரசியல் பண்ணுறீங்க, மக்களாட்சி மாண்புகளுக்கு எதிரான தத்துவத்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நடைமுறையே ஒரு முதலாளித்துவ, ஒரு பண்ணையார், ஒரு ஆண்ட அடிமைங்கிற மாதிரி உங்கள் கட்சியும் கட்சி தலைவர்களையும் நடத்துறீங்கிறது நம்மளுடைய அரசியல். ஆனால் பாஜகவினுடைய அந்த பாசிச மனநிலை எப்படி இருக்குவார்? பனையூரோட்டுவான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. பனையூரை விட்டு மக்கள் பிரச்சனையை பேசினா, மக்கள் பிரச்சனையை பேசுங்கிறது பாஜக அரசியல் அல்ல. அது எப்போதுமே மக்கள் பிரச்சனையை பேசாது. விஜய் மக்கள் பிரச்சனையை பேசணுங்கிறது பாஜக அரசியல் கிடையாது. திமுகவை பேசுறது தான் அவங்களும் விரும்புவாங்க. அதனால பனையுறையை விட்டு அவர் வரணுங்கிறது பாஜக கோரிக்கை கிடையாது. ஆனால் விமர்சனம் பண்ணிட்டாரே, ஏதாவது பதில் கவுண்டர் கொடுக்கணுங்கிறப்ப அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? திரிஷாவை விட்டு வா. இது ரொம்ப ஆபாசமான அநாகரிகமான ஒரு விமர்சனம். இதை நம்ம ஏற்க முடியாது. நீங்கள் விஜய் நோக்கி வைத்தாலும் சரி, நாளைக்கு எந்த நடிகர் இல்லை பாஜகவில் உள்ள ஏதாவது ஒரு பெண்களை இழிவுபடுத்தினா கூட, நம்ம பெரும்பாலும் பாஜகவில் உள்ள பெண்களை யார் இழிவுபடுத்துவா? பாஜக தானே பாஜக பெண்களை இழிவுபடுத்தும். அது என்னென்ன சம்பவம்னு உங்களுக்கு தெரியும், அதை நினைவுபடுத்த வேணாம்னு நினைக்கிறேன். பாஜகவிலேருந்து விலகிய ஒரு பெண்மணி என்னன்னு சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும், அதை நான் நினைவுபடுத்த வேணாம்னு சொல்கிறேன். இப்போ அவங்க வேறு கட்சிக்கு போயிட்டாங்க, பேர் வேணாம். அப்போ அதாவது அவங்க பேட்டனே பெண்களை இழிவுபடுத்துவது. ஏன்னா அவங்க தத்துவம் என்ன, இந்துத்துவா, ஆணாதிக்க இது. பெண்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் டைவர்ஸ் பண்ணக்கூடாது, விதவை ஆகிட்டா முக்காடு போட்டு ஓரமாக்கும். இந்த தத்துவத்தை கொண்ட ஒரு இசம் இந்துத்துவம், மனு தர்மம், அதை பின்பற்றுகின்ற 4 வர்ண கான்செப்டை ஏற்றுக்கொண்ட பார்ப்பனர்கள் தான் உயர்வானவர்கள், நம்ம கீழ்ஜாதின்னு ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சிங்கிறதுனால பெண்களை இழிவுபடுத்தும் போது அவங்களே அவங்க கட்சி பெண்களை இழிவாக தான் பார்ப்பாங்க. அவங்களே பொதுவெளிக்கு வரக்கூடிய அவங்க கட்சி பெண்களையுமே அவங்க மரியாதையாக நடத்த மாட்டாங்க. ஏன்னா மரியாதையாக நடத்துங்கிற பெரியாரிய கொள்கைக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் தான் பாஜகவில் இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், இது பாஜக தத்துவம்னா மற்ற கட்சிக்காரங்களாம் ஒழுக்கமாக பேசுகிறானான்னு. ரொம்ப நல்ல கேள்வி. இது எல்லா கட்சியிலையும் பெண்களை இழிவுபடுத்துகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. திராவிட இயக்க பெரியாரிஸ்ட் தத்துவத்துக்கு எதிராக சில பேர் திராவிட கட்சிகளில் இருந்து கொண்டு திமுகவில் இருந்து கொண்டு பேசுகிறாங்க. அந்த தத்துவம் பெண்ணிய ஆதரவான பெரியாரிய அரசியல் இருக்கு. பெரியார தலைவராக ஏற்றுக்கொண்ட ஓட்டரசியல் கட்சிகளான திமுக, அதிமுக, மதிமுகவில் சில பேர் மேடைகளில் இப்படி பேசுவது உண்டு. ஆனால் அப்படி பேசும்போது தலைமை அதை ரசிப்பதில்லை, கண்டிக்கிறாங்க. கனிமொழி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தனது சொந்த கட்சியை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, பாஜகவில் இருக்கக்கூடிய குஷ்புவையும் ஒரு நடிகரையும் இணைத்து ஒரு ராயபுரம் மீட்டிங்கில் இதுலேயோ பேசினப்ப முதல் கண்டனம் அவர் தானே ட்விட்டரில் தெரிவித்தார். கட்சிக்குள்ளே ரகசியமாக கண்டிக்கல, பொது வெளியில் போட்ட எக்ஸ்தலத்தில் போட்டு கடுமையான கண்டனம் அப்படின்னாங்க. குஷ்பு மேடெல்லாம் கூட அழுதாங்க. அதுதான் அழுதுட்டு ஏதோ ஷார்ட் ஓகேங்கிற மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி அதை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க சும்மா ஷார்ட்டுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க சும்மா நடிப்புக்காக செய்திருந்தால் கூட குஷ்புவினுடைய கண்ணியத்தை இழிவாக பேசியவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் மீது திமுக நடவடிக்கை எடுத்தது. கனிமொழி கண்டிச்சாங்க. கனிமொழி கட்சியினுடைய மூத்த தலைவர், வேற யாரும் ஏதோ போற வரவங்க இல்லை, கனிமொழியே கண்டிச்சாங்க. எப்படி குஷ்பு? எனக்கு தெரியும் குஷ்பு யாரு, கனிமொழியின் எதிரி, அரசியல் எதிரி. தன்னுடைய அரசியல் எதிரியை கூட நீ பெண்கள் அடிப்படையிலும் பாலியல் ரீதியாகவும் பேசினால் அது திராவிட இயக்க கொள்கைக்கு எதிரானது, தந்தை பெரியாரின் கொள்கைக்கு எதிரே. நாங்கள் பெரியாரிய சிந்தனையிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் எங்கள் கட்சியில் உட்காந்துக்கிட்டே பொம்பளையில் இப்படி பேசுனா அது எங்களை பேசுகிற மாதிரி தான் அப்படின்னு கனிமொழி ஃபீல் பண்ணாங்க.
இதுதான் சித்தாந்தம் சரியாக இருந்து கட்சிக்குள் இருக்கிறவங்க சமூகத்தின் பொது புத்தியில இருக்கிறதுக்கும், சித்தாந்தமே ஆராதிக்க சிந்தனையா இருந்து கட்சியில் உள்ளவங்க இயல்பாக அதை ஏற்றுக்கொள்வதற்கும் உள்ள வித்தியாசம். நிறைய பேர் கீழே கேட்கலாம், திமுக அதிமுக மதிமுக ஓகேவா அவங்க பேசுவது இல்லையாங்குவாங்க. சில பேர் பெரியாரே பேசியிருக்காருங்குவாங்க. பெரியார் பெண்களை இழிவுபடுத்தி பேசல. புராணங்களில் இதிகாசங்களில் உங்க மத கருத்துக்களில் பெண்களை எப்படியெல்லாம் சித்தரித்திருக்கிறது எடுத்து பேசியிருப்பாரு. அதை கட் பண்ணி போட்டு பெரியார் இப்படி பேசியிருக்காரு, பெரியார் இப்படி பேசியிருக்காரு எப்படிலாம் போடுவீங்க. அது யார் செஞ்சான்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி குரூப் செய்கிறது ஆர்எஸ்எஸ் சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பெரியாருக்கு எதிராக பேசுகிறாங்க. ஸோ ஆபாசத்தை எடுத்து காட்டுகின்ற அமைப்பு பெரியாரியம். அப்போ ஆபாசம் ஒளியணும்னு நினைக்கக்கூடிய கருத்து. அதிலிருந்து உருவான திமுக மதிமுகலாம் அதே பெரியார் கொள்கையை அப்படியே பின்பற்றாவிட்டாலும் பெரியார் தலைவர்னு ஏற்றுக்கிறாங்க. இருந்தாலும் பெரியாருடைய பெண் அரசியல் என்று வரும்போது பொது வெளியில் ஆண்களுக்கு இன்னும் இந்த பெண்ணிய மொழி வரலை. ஒரு வழக்கமான ஆணாதிக்க அந்த நம்ம குடும்பங்கள் சமூகம் போதிக்கின்ற அந்த மொழி தான் வருது. அதை தலைமை கண்டிக்கணும். நம்ம கருத்து இது இல்லை, நம்ம தத்துவம் இல்லைன்னு அதை கனிமொழி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. சொந்த கட்சியினராகவே இருந்தாலும் அதை கண்டிக்கின்ற மனநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப சரியான அரசியல். இதை எல்லா கட்சிகளும் பின்பற்றணும். பெண்களை இழிவுபடுத்துகின்ற இந்த விஷயத்தை கட்சி கடந்து கண்டிக்கிறாங்க பாருங்க. நயினா நாகேந்திரனை கண்டிக்கணுங்கிறத தாண்டி விஜய்க்கு ஆதரவாக இன்னைக்கு திமுகலேருந்து பதிவு வருது பாருங்க. நேற்று வரையும் திமுகவை கழிவு ஊற்றின விஜயை ஆதரிக்கிறாங்க. ஏன்? அவருடைய கொள்கையே இல்லை, அவருடைய தனிப்பட்ட கண்ணியத்திற்கு, திரிஷாவினுடைய தனிப்பட்ட கண்ணியத்திற்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் பெரியாரியம் படித்தவர்களால் சும்மா இருக்க முடியாது, அதை கண்டிப்போம் அப்படிங்கிற அந்த அரசியல். ஸோ அரசியல், தத்துவம், இசம், நடைமுறை, யதார்த்தம், இது நான்கையும் நம்ம புரிஞ்சுக்கணும், வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தத்துவமே தப்பா இருக்குங்கிறது ஒன்று, தத்துவமே சரியா இருந்து நடைமுறையில் பிரச்சனை இருக்கிறது ஒன்று. எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இதை ஒரு கட்சி மட்டும் நினைச்சு சரி செய்ய முடியாது. ஆண்டாண்டு காலமா சாதி ஆணாதிக்க இந்த புத்தியெல்லாம் நம்ம எல்லார் மூலையிலும் ஏறி இருக்கு. இதை உடைச்சு தான் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், இடதுசாரி இயக்கங்கள், இந்த தத்துவங்கள் போராடிக்கிட்டு இருக்கு. போராடி சாதிக்கு எதிராக ஆணாதிக்கத்துக்கு எதிராக சட்டங்களை உருவாக்கி இருக்கோம் நம்ம. ஆனால் சமூகத்தினுடைய யதார்த்தத்தில் ஆணுக்கு பெண் கீழே தானே அப்படிங்கிற அந்த மனநிலை, சாதிய மனநிலை தான் இருக்கு. அதை ஒவ்வொன்றா அடித்து நொறுக்க வேண்டியது வேலை தான் பெரியாரியர்களுடைய வேலை, பகுத்தறிவாதிகளுடைய வேலை, நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களுடைய வேலை. அதுக்கு பெரியாரியத்தை உள்வாங்கணும். பெரியாருடைய தடி எதையெல்லாம் அடிச்சு நொறுக்குச்சுன்னுங்கிற வரலாறு தெரியணும். ஸோ இந்த மாதிரியான சம்பவத்தின் மூலம் நம்ம எல்லோருக்குமே ஆணாதிக்க மொழியது, சாதிய மொழியது, அது இத்தனை காலம் பயன்படுத்தி வந்தாலும் அதை உடைக்க வேண்டிய, மறுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போதான் முற்போக்கான ஒரு தமிழ் சமூகத்தை அமைக்க முடியும். அதுதான் பெரியாருடைய கனவு. பெரியார் 150 வருஷத்துக்கு பேசின விஷயங்கள் கூட இன்னைக்கு கேட்கிறவனுக்கு அது அதிர்ச்சியா இருக்கு. இன்னும் 1000 வருஷம் கழிச்சு புதுமையானவன் நவீன சிந்தனையாளர்னு சொல்றவனு கூட பெரியார் பேசின கருத்து ஆச்சரியப்படுற வகையில் இருக்கும். அப்படி ஒரு புதுமையான சிந்தனையாளர். அந்த காலத்திலேயே அவ்வளவு இளமையாக, நவீனமாக, முற்போக்காக சிந்தித்த ஒரு மாபெரும் தலைவர் பெரியாருங்கிறத இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும். ஸோ தமிழச்சி தங்கப்பாண்டியன் தனது எதிரி கட்சியாக இருந்தாலும் அவருடைய கண்ணியத்திற்காக பேசியிருக்கிறார். பாஜக அவங்க வழக்கமான அந்த தத்துவம் தான். பாஜக கட்சிக்காரங்க யாருக்குமே நயினா நாகேந்திரன் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தத்துவமே அந்த தத்துவம் தான், அவர் ஆணாதிக்க தத்துவம் தான். அது ஒரு சாதி தலைமை, பார்ப்பனர்கள் தான் உயர்ந்த சாதி, ஆம்பளை தான் வசதி, அவங்க அந்தந்த வேலை செய்யணும், இந்த மாதிரியான கான்செப்ட் உள்ள கட்சி. அதுதான் அவங்களுடைய இசம், தத்துவம், மனு தர்மம், 4 வருடம் சொல்லி தருது. அதனால் பாஜகவில் உள்ளவர்கள் யாருக்குமே இப்போ நயினார் பேசுனது தப்புனே தெரியாது. நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் விஜய் அவன் பொண்டாட்டி கூட இல்லையே, உண்மைதானப்பா, புருஷன் பொண்டாட்டி அவங்களாம் ஒன்றா வாழணும், பொண்டாட்டி கூடயே இல்லாதவன் நாட்டை திருத்த முடியுமா? திரிஷா கூட தானே இருக்கிறாப்புல, அப்படி தானே வருது, இதில் என்ன எங்கள் தலைவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு தான் கேட்பாங்க. அந்த பெண்ணியம், பெண்ணுக்கான கண்ணியம்லாம் பேசுகிறேன், பெண்ணியம் கண்ணியமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க மூலையில் இந்துத்துவம் இருக்குது. ஆனால் திமுக, அதிமுக, மதிமுக போன்ற கட்சிகள், இடதுசாரிகள் இப்படி தவறையும் பேசக்கூடாது, பேசவும் மாட்டாங்க பெரும்பாலும். இருந்தாலும் சில பேர் அப்படி பேசிடுறாங்க. அப்படி பேசும்போது அதையும் கண்டிக்கக்கூடிய இடத்தில் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், பெரியாரிஸ்டுகள் இருக்க வேண்டும் என்பதற்கு கனிமொழி அவர்களும் மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாங்க. ஸோ இது ஏதோ கனிமொழி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுடைய வேலை, தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய வேலை மட்டும் இல்லை. நம்மை போன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய, ஆண் பெண் சமத்துவத்தை விரும்பக்கூடிய அனைவருடைய வேலையாகவும் நான் இதை பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் நயினா நாகேந்திரன் பேசியதை ஜீவா டுடேயும் வன்மையாக கண்டிக்கின்றது. நீங்கள் அரசியல் ரீதியாக மோதுங்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் அவர்களுடைய உறவு, அவங்க குடும்பத்தோடு இருக்காங்களா இல்லையாங்கிறது அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை என்பதே நம்முடைய கருத்து.
இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் நம்மை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.